நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பயோடைவர்சிட்டி அண்ட் ஹேபிட்டட். பயோடைவர்சிட்டியை ரெண்டாக பிரிக்கலாம், பயோ அண்ட் டைவர்சிட்டி. பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் ஹேவிங் அ லைஃப், அதாவது உயிரினம். இதெல்லாம் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ். டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமாங் தீஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஒரு பிளான்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும், அதே பிளான்ட்டில் நிறைய வேரியபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி அனிமல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்கும் அண்ட் நிறைய வேரியபிலிட்டிஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள், பிளான்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ரோஸ், கிளிட்டோரியா, ஹைபிஸ்கஸ். ரோஸ் தெரியும், கிளிட்டோரியானா சங்கு பூச்செடி, ஹைபிஸ்கஸ்னால் செம்பருத்தி பூச்செடி. இது வந்து 3 வெரைட்டிஸ். இதில் ஒவ்வொரு வெரைட்டிஸ்லையுமே வந்து நிறைய வேரியபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது ரோஸ் வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும் இல்லையா, ரெட், பிங்க், ஒயிட், ஆரஞ்ச், அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும். அதுவும் நிறைய சைஸில் இருக்கும். சின்ன பிளான்ட்டா இல்லை பெரிய பிளான்ட்டா. ஃப்ளவரிங் சீசன் அப்படின்னா இந்த சீசனுக்கு மட்டும்தான் பூ பூக்குமா, இல்லை ஆல் த்ரூ அவுட் த இயர் வருஷம் ஃபுல்லாக பூ பூக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசம் இருக்கும் ரோஸ் செடியிலேயே. அதே மாதிரி ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைபிஸ்கஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். சாண்டல், ரெட் ஆர் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். சைஸ்மே வந்துட்டு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குமா, அதோட லீஃப் எப்படி இருக்கும். ஃப்ளவரிங் சீசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சீசனில் மட்டும்தான் பூ பூக்குமா, இல்லை வருஷம் ஃபுல்லாக பூ பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட்லேயே வந்து நிறையா வேரியபிலிட்டிஸ் வந்து பார்க்க முடியும். அனிமல்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து இருக்குது. லயன், கேமல், டாக். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாக்லேயுமே வந்து நிறையா வந்து வேரியபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு டாக் வந்து இன்னொரு டாக் மாதிரி இருக்காது. கலர் வைஸில் மாறுபடும், சைஸ் வைஸ், சின்ன டாக்கா பெரிய டாக்கா, ப்ரீடு, நேட்டிவ் ப்ரீடா ஃபாரின் ப்ரீடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் குரூப்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. அதே மாதிரி ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்க மாட்டோம். நம்ம பேரண்ட்ஸாக இருந்தாலும் ஒரே ஃபேமிலியாக இருந்தாலும் நம்ம கலர் வைஸில் மாறுபடுவோம், நம்ம கேரக்டர் வைஸில் மாறுபடுவோம், தென் ஹைட் வைஸில் மாறுபடுவோம். ஸோ ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி அமௌங் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமல்ஸாக இருக்கலாம், ஹியூமன்ஸாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த வெரைட்டிஸ்லேயே நிறைய வேரியபிலிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தான் பயோடைவர்சிட்டி. பிளான்ட்டும் அனிமலும் வாழ்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும். அந்த பிளேஸ் தான் வந்து ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளேஸில் பிளான்ட், அனிமல்ஸ் மட்டும் இருக்காது, அண்ட் ஆல்சோ ஏர், வாட்டர், சாயில், சன்லைட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாரஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் ஹேபிட்டட்டில் வந்து நிறைய விதமான பிளான்ட்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ், நிறைய விதமான அனிமல்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ என்ன இருக்கும், பிளான்ட், அனிமல்ஸ் வாழ்கிறதுக்கு லேண்ட் தேவை, அண்ட் வாட்டர் தேவை தண்ணி குடிக்கிறதுக்கு, ஏர் தேவை, தென் சன்லைட் வேணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபாரஸ்ட் அப்படிங்கிற பிளேஸில் வந்து இந்த பிளான்ட், அனிமல்ஸால் சர்வே ஆக முடியும். இந்த பிளான்ட், அனிமல்ஸ்க்கெலாம் உயிர் இருக்குது. இந்த குரூப்பாக இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, குரூப்பாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பயோட்டிக் கம்யூனிட்டி. பயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னா உயிருள்ள சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏர், வாட்டர், சாயில், சன்லைட்லாம் வந்து லைஃப் இல்லை, உயிர் இல்லை. இதை வந்து ஏபயோட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது உயிரற்ற சமூகம். இந்த பயோட்டிக்கும் ஏபயோட்டிக்கும் தே இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில் இருப்பாங்க. பிளான்ட்ஸ் வந்து அனிமல்ஸை சாப்பிடும், இது ஒரு விதம். அனிமல்ஸ் வந்து இன்னொரு அனிமல்ஸை சாப்பிடும், இது ஒரு விதம். அண்ட் அனிமல்ஸும் பிளான்ட்ஸும் வந்துட்டு தண்ணி குடிப்பாங்க, லேண்ட், சாயிலில் தான் இருப்பாங்க. தென் தி போத் நீட் அ ஏர் டு ப்ரீத் அண்ட் தே ரெக்வயர் அ சன்லைட். ஸோ இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் பயோடைவர்சிட்டி. இப்போ நமக்கு ஹேபிட்டட் அப்படின்னா என்னன்னு தெரியும், இட் இஸ் அ பிளேஸ் டு லிவ். ஹேபிட்டட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. ஃபாரஸ்ட், மவுண்டெயின், ரிவர், டெசர்ட், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு ஹேபிட்டட்லேயுமே வந்து ஒவ்வொரு விதமான பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெசர்ட் ஹேபிட்டட்டில் வந்து கேமல், கேக்டஸ். டெசர்ட்னா பாலைவனம், பாலைவனத்தில் வந்து ஒட்டகம், கேக்டஸ் பிளான்ட் இருக்கும். தென் ஃபாரஸ்ட்டில் காட்டில் வந்து லயன், டைகர், டீர், எலிஃபண்ட்டு, சிங்கம், புலி, மான், யானை. போலார் ரீஜன்ஸில் பென்குயின் அண்ட் போலார் பியர். பென்குயினும் போலார் கரடியும் இருக்கும் எங்கள் குளிர் பிரதேசத்தில். அண்ட் ரிவர்ஸில் வந்து ஃபிஷ், லோட்டஸ், லில்லி. மீன்,
தாமரை இது எல்லாமே வந்து ஆறில் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் வந்து அதுக்குன்னு இருக்கிற பிளேஸில் இருந்தால் மட்டும்தான் கம்ஃபர்டபுளாக சௌகரியமாக அதால் வாழ முடியும். இப்போ டெசர்ட்டில் இருக்கிற கேமலை கொண்டு போய் போலார் ரீஜன்ஸில் வச்சிட்டோம் அப்படின்னாலும், இல்லை பென்குயின் அண்ட் போலார் பியரை தூக்கி டெசர்ட்டில் போய் வச்சானாலும் தே கான்ட் ஏபிள் டு சர்வே அண்ட் தே வில் டை. அவங்களால உயிர் வாழ முடியாது, அவங்க இறந்துருவாங்க. ஸோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் டு ரீப்ரொடியூஸ். ஓகே.